ஒரு மினி ப்ளாக் பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து தண்ணியை வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி பண்ணியிருக்கிறோம். அந்த ஃப்ரைக்கு வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுட்ரு இருக்கு இல்லைங்க, அது வந்து அரைச்சது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து அரைச்ச பொடி வந்து 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம தேவையான அளவுங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் இருக்கு இல்லைங்க, லெமன் வந்து நம்ம வந்து அதுக்கு மசாலாவுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து நம்ம லெமன் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து ஊற்றி நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணி மசாலாவில் தடவுறதுக்கு வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இந்த மசாலா வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியாதவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த மெத்தடில் வந்து பண்ணோம்னா ஆயில் வந்து நம்மளுக்கு கம்மியாக வந்து இது ஆகும். இப்போ வந்து நம்ம வடச்சட்டியில் வந்து மீனை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி விட்டு வேகிற அளவுக்கு சைஸ்க்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா போதுங்க. அதுவே மீன் வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம பாருங்க, மீனோட சைஸ்லேருந்து பாதி அளவுக்கு தான் வந்து இருக்கும், மிச்ச பாதி வந்து மேலே இருக்குங்க. அப்படி வந்து நம்ம வச்சிட்டோம்னா இப்போ வந்து மீன் வந்து இந்த சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் போட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியில் இருக்கிற மசாலாலாம் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டிருங்க. சுண்டின பிறகு வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க.